தமிழ்நாடு முதல்வர் சி ஜோசப் விஜய் அவர்கள் இன்னைக்கு சட்டமன்றத்தில் நான் பேசுவேன், பேசக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை. இடைத்தேர்தலையாவது சில பேருக்கு நல்லது நடக்கணும்ல. அதாவது எதிர்க்கட்சியில் உள்ளவங்க ரெண்டு பேர் இருக்காங்க, ஏடிஎம்கே டிஎம்கே இருக்காங்களே, அவங்க செஞ்ச ஊழலை நான் வெளியில கொண்டு வரதுக்கு ஒரு நிமிஷம் இருக்காது. அதுக்கு என் ஃபைல் அந்த ஃபைல் டேபிள்லே இருக்குது, நான் ஓப்பன் பண்ற வரைக்கும் தான் அப்படின்னு ஒரு பயங்கரமா பயப்படுற அளவுக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. என்ன நடந்துச்சுங்கன்னா, ஆதாரம்னு கேட்குறாங்க. ஒரு 1 வீக் பேக் மாண்புமிகு நிதி அமைச்சர் பேசும்போது ஒரு 3 டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரிவ்யூ பண்ணி அந்த ஃபைல்ஸ்லாம் என் டேபிள் இருக்குன்னு சொன்னாரு. அது ஏதோ போற போக்கில் அவர் சொல்லலை, உண்மையிலேயே என் டேபிள் இருக்கு. அத்தனையும் ப்ரூஃபோட இருக்கு, ஓபன் பண்ண வச்சிடாதீங்க. டிஎம்கே சார்ந்த பெரியசாமி அவர்கள் ஏதோ நிறைய விஷயங்கள் ஏதோ நாங்க அப்படி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு திடீர்னு நம்மளுடைய சிஎம் எந்திரிச்சிட்டு, அதாவது நிதி அமைச்சர்